ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு தரமான நாற்றுகளை தேர்ந்தெடுக்கணும். அந்த தரமான நாற்றுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணை எப்போவுமே உறுதுணையாக இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய நாற்றுகள் வந்து அந்த அளவு தரமாக இருக்கும். நான் இது ஒரு மட்டும் காமிக்கல, இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் செடி இருக்கும். இவ்வளோ வெயிலையும் இது வந்து கோடை காலத்தில் எடுக்கிறோம் பாருங்க, மார்ச் மாதத்தில் எடுக்கிறோம், கோடை காலத்தில் தான் செடி எப்படி இருக்கு பாருங்க. நம்மளோடது பாலி ஹவுஸில் எந்த ஒரு பூச்சியும் உள்ள வராமல் எந்த ஒரு நோயும் உள்ள வராமல் தடுக்கிறதுக்காக பாலி ஹவுஸ் போட்டு செடிகளை வந்து சிறப்பாக வளர்த்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களுக்கும் டாக்டர் விவசாயம் வந்து பப்பாளி விவசாயத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நம்பர் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை ஸ்க்ரோலிங்கில் போயிட்டே இருக்கும், இல்லை டைட்டில் கார்ட்லையும் லாஸ்ட்டில் வந்து நம்பர் இருக்கும், டயல் பண்ணுங்கள். நீங்கள் டயல் பண்ணி கேட்டால் போதும், உங்களுக்கான அனைத்து நீங்கள் யாரு கிட்டனாலும் நாற்று வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பான ஆலோசனைகள் வழங்குவோம், ஒரு நல்ல ஒரு கன்சல்டிங் பண்ணி கொடுப்போம். அதே போல் வந்து தரமான நாற்றுகளையும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வரோம். நீங்கள் ஆர்டர் புக் பண்ணி இப்போ வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கினா இமீடியட்டாக வாங்குறது ஒரு சரியான முறை கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 நாள் 20 நாள் முன்னாடி எந்த நர்சரியிலாவது, நீங்கள் எங்ககிட்டே வாங்கணும்னு கூட சொல்லலை, எந்த நர்சரியிலாவது எது நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த நர்சரி ஐடென்டிஃபை பண்ணி குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வைங்க. அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த செடியை வந்து ஆர்டனிங் பண்ணி கொடுப்பாங்க, கடினத்தன்மை படுத்தி கொடுப்பாங்க, இந்த தண்டு வந்து கடினப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த தண்டு கரும்பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் நாற்றுக்களை உள்ளே வச்சுக்கிறது மட்டுமே கிடையாது, நாற்றை வந்து நாங்கள் வெளியில் வச்சுக்கிறது காரணம். அப்போதான் அந்த நாற்று வந்து கரும்பச்சையாக வரும். இல்லைனா அந்த கரும்பச்சை வராது. வெளிர் பச்சையாக இருந்தால் அந்த நாற்றை நடவு பண்ணக்கூடாது. அப்படி வெளிர் பச்சையாக இருக்கிற நாட்டுகளை நடவு பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து வெளியில் வைக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வயலில் வைக்கும்போது வயலுக்கு சூழ்நிலைக்கும் வயலுடைய கிளைமேட்டுக்கும் இந்த நர்சரி கிளைமேட்டுக்கும் ஒத்து வராது. செடிகள் வந்து தண்டுகள் வேர்கள் வரும், அதனால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், செடி எடுத்து கிரேடில் வச்சு வெளியே வைக்கிறோம். அப்படி வெளியே வைக்கிறது மூலமா இந்த செடியுடைய தண்டு வந்து நல்ல தடிமனாக வரும், செடியுடைய தண்டு வந்து கரும்பச்சையாக வரும். இப்படி இந்த செடியை வந்து நடவு பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100க்கு 1 செடி கூட போக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தில் செடி பண்ணி முதல் நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் என்னென்ன உரங்களை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இந்த ஃபங்கி சைடு என்ன கொடுக்கணும், பூஜை வராமல் வேரலுகள் தண்டுகள் வராமல் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான முறையில் நாங்கள் வந்து அட்டவணை போட்டிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்டர் விவசாயம் ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு 1 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் எங்களுக்கு போட்டு அனுப்பிவிட்டு, வாட்ஸ்அப் மூலமாக போட்டு அனுப்பிவிட்டு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டால் நாங்கள் தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லை ரொம்ப முடியல, உங்களால் தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கம்பெனிக்கு சொல்லி, இப்போ ரெட் லேடி வாங்கியிருக்குன்னா ரெட் லேடி கம்பெனிக்கு சொல்லி அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படியும் முடியலையா நாங்களே வந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி அதுக்கான நோய்களுக்கான என்னென்ன முறையில் வந்து அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், அதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்து போய் நல்ல ஈல்டிங்கு கூடிய வகையில் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அந்த வகையில் டாக்டர் விவசாயம் எப்போவுமே கூட இருக்கும். நீங்கள் தைரியமாக டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில் வந்து நாற்றுக்களை வாங்கலாம்.